சில பேர் சபைகளுக்கு சில சமயத்தில் உபத்திரவம் கொடுக்கும்போது அவங்களோட ஜெபம் என்னவா இருக்குன்னா, ஆண்டவரே அந்த சவுலை சந்தித்து பவுலாய் மாற்றினீரே, அதுபோல் என்ன பண்ணுங்க அந்த சகோதரனையும் மாற்றுங்கன்னு ஜெபிப்பாங்க. ஜனங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சவுல் என்ற ஒரு மனுஷன் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவன் என்ன பண்ணிட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்டின் ஆகிட்டான் அவன். அதனால் அவன் பெயர் சவுலிலிருந்து பவுலாக மாற்றப்பட்டது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். சவுல் பவுலாய் மாறினானா இல்லை பவுல் சவுலாய் மாறினானா, என்ன விஷயம் என்பதை தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். அநேகர் ஏன் இது போல் ஜெபத்தை ஜபிக்கிறாங்கன்னா நன்றாக புரிஞ்சுக்கணும். நம்முடைய கான்டெக்ஸ்டில் சில சமயத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்கும், ரட்சிக்கப்பட்ட பிறகு சிலர் என்ன பண்ணுவாங்க, பேரை மாற்றம் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, சவுல் என்ன பண்ணார், பவுலாய் மாறினார். அதாவது கிறிஸ்டினா மாறின பிறகு அந்த பெயர் மாற்றப்பட்டது. அதுதான் அவங்க ஜபிக்கிறாங்க. சவுலை பவுலாய் மாற்றினீரே. நீங்கள் கேட்டிருக்கலாம், அதை ஒருவேளை நீங்களே கூட செஞ்சுருக்கலாம், நானும் அதை செஞ்சுருக்கேன். சில சமயத்தில் சில புதிய காரியங்களை அல்லது உண்மையான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன முன்னாடி தவறாக கற்றுக்கொண்டு இருந்தோமோ அதை என்ன பண்ணிடுறோம், நம்ம விட்டுடுறோம். இதில் நீங்கள் கொஞ்சம் கிளியராக நீங்கள் பார்ப்பீங்க என்ன நான் சொல்ல வரேன்னு. இப்போ ஒரு கேள்வி, பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் பொழுது கிறிஸ்டியானிட்டி என்று ஒன்று இருந்ததா? வேதத்தை படிக்கும் போது கிறிஸ்டியானிட்டின்ற ஒரு பெயரே வந்தது, கிறிஸ்தவர்கள் என்று 11ஆம் அதிகாரத்தில். விளங்குதுங்களா? இவன் தேவனை சந்திக்கிறது 9ஆம் அதிகாரத்தில். அப்போ யூதர்களை தான் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், பர்சிக்யூஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது சபையை எல்லாமே யூத மார்க்கத்தார். உங்களுக்கு விளங்குச்சுலாம். இது ஒன்று. இன்னொன்று, பவுலை ஆண்டவர் ஏற்றுனா அவன் கன்வெர்ட் ஆனது போல் சிலருடைய எண்ணங்கள். அதனால தான் சவுல் பவுலா மாறினான்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த பவுல் என்னப்பட்டவன் இயேசுவை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி யாரை ஆராதித்து கொண்டு இருந்தான்? பதில், பிதாவாகிய மெய்தேவனை தான் என்ன பண்ண ஆராதிச்சு கொண்டு இருந்தான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவன் பார்த்ததுமே யாரை ஆராதிச்சான்? அவரை தரிசித்த பிறகு அதே ஒன்றான பிதாவாகிய மெய்தேவனை தான் அவன் ஆராதிக்கிறான். இப்போ எங்கே கன்வர்ஷன் நடந்தது? அவன் இயேசுவை தரிசிக்கிறதுக்கு முன்னாடியும் பிதாவை தான் ஆராதிச்சுட்டு இருந்தான். இயேசுவை தரிசித்த பிறகும் பிதாவாகிய தேவனை தான் என்ன பண்ணுறான், அவன் ஆராதிக்கிறான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த ஒன்றான மெய்தேவனை தான் விசுவாசிக்கிறான். உங்களுக்கு விளங்குச்சா? இங்கே எங்கே அவன் மாறினான்? அப்படி அவன் மாறினாலும் கிறிஸ்டியானிட்டி வந்தது லேட்டர் தானே, அந்த பெயர் 11ஆம் அதிகாரத்தில். அப்போ என்ன இது அப்படி நம்ம பார்க்கும்போது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. சில சமயத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில காரியங்களை நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆண்டவரே சவுலை பவுலாக்கினீரே அப்படி இங்கே மாற்றுங்க அப்படின்னலாம் நம்மளும் ஜெபம் பண்ணியிருப்போம். தப்பு கிடையாது. அப்படி ஜெபம் பண்ணுறதுனால ஒருத்தர் நரகத்துக்கு போக போகிறாரா என்ன? அறியாமல் சமயத்தில் அப்படி நம்ம பண்ணோம். தட் இஸ் நாட் அ ராங் அட் ஆல். எல்லாருக்கும் எல்லாமே தெரிகிறதில்ல, தெரியாதப்ப நம்ம அப்படி தான் பண்ணோம். இப்போது நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ சவுல் பவுலானாரா பவுல் சவுலானாரனா? சவுல் சவுலா தாங்கிறாரு, பவுல் பவுலா தான் இருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுல் பிறந்தது ஒரு ட்ராசஸ் என்ற ஒரு பட்டணத்தில். அதாவது ஹெலனிக் ஜூஸ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஹெலனிக் ஜூஸ் கல்ச்சர் என்றால் யூதர்கள் தான், ஆனால் அவர்கள் கிரேக்க பாஷையை பேசுகிறவர்களாகவும் கிரேக்க கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணி கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. போன வாரத்தில் ஒரு சபையில் பேச கூப்பிட்டு இருந்தாங்க. அங்கே போகும்போது எனக்கு இந்த ரோட்டி அப்புறமா நார்த் இந்தியாவில் கொடுக்குற மாதிரி ஃபுட்டு கொடுத்தாங்க. நான் கேட்டேன் சிரிச்சிட்டு, தமிழ்நாடாச்சே நீங்கள் நார்த் இந்தியா ஸ்டைலில் இது பண்ணியிருக்கீங்களே போது அவங்க சிரிச்சிட்டு சொன்னாங்க, நாங்கள் நார்த் இந்தியாவில் தான் பல வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கோம். அப்போது அங்கே உணவு முறையெல்லாம் அவங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி தான் யூதனாக இருந்தாலும் கிரேக்க கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டவர்கள். அப்படி கிரேக்க கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ணிக்கொண்ட யூதர்களுக்கு 2 பேர் இருக்கும். ஒன்று யூத பெயர், அதுதான் சவுல். இன்னொன்று பெயர் கிரேக்க பெயர். உங்களுக்கு விளங்குச்சிங்களா? அப்போ பவுல் சவுலாவும் மாறல, சவுல் பவுலாவும் மாறல. நீங்கள் அப்போஸ்தலர் 13:9 படிக்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கும், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் 2 பேருமே இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணப்பட்டு இருக்கும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து என்று எழுதப்பட்டிருக்கும். இப்போ பவுல் யூதர் மார்க்கத்தோடு இருக்கிறவர்களும் சவுல் தான் சொல்லப்பட்டு இருக்கு. எப்பொழுது புறஜாதிகளுக்கு ஜென்டைலுக்கு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாரோ அப்போ அவர் எழுதுறதுல எந்த லாங்குவேஜில் எழுதுறாருன்னா கிரேக்க லாங்குவேஜில் தான் அவர் எழுதணும். கிரேக்கர்களோடு பேசுகிறார். அப்போ ரொம்ப ஈஸியாக அந்த பெயர் அவங்களுக்கு என்ன ஆகிடும், ரீச் ஆகிடும். அதனால தான் அவர் சவுல் என்று சொல்லாமல் பவுல் 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 என்று அவர் பெயர் வழங்க ஆரம்பித்தது. ஆகவே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், சவுல் பவுலும் ஆகலை, பவுல் சவுலா ஆகலை. சவுல் என்பது அவருக்கு இருந்த யூத பெயர், பவுல் என்பது லிட்டில் என்கிறதான அர்த்தம். அது கிரேக்க பெயர் அவருக்கு. ஸோ இந்த விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை குறித்து மற்றவர்களோடு பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ.